அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு சிபிசில அண்டர் செக்ஷன் 75 இருந்து எடுக்கிறேன். இதற்கு முன்பாக சில சட்டப்பிரிவுகள் எடுக்காமல் இருக்கிறது. அவற்றை அடுத்த செஷன்ல நான் எடுத்துருவேன். இந்த இஷ்யூன்ஸ் ஆஃப் கமிஷன், ஒரு ஆணையம் நியமித்தல், செக்ஷன் 75 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Under section 75, 76, 77, 78 plus order number 26. கட்டளை 26ல தான் சொல்றாங்க, ஒரு கமிஷன், அட்வொகேட் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்றாங்க இல்லைங்களா, அந்த கமிஷனை பற்றி செக்ஷன் 75ல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கமிஷனை யார் நியமனம் செய்வார்கள்? Who can issue the commission? எதன் பேரில் கமிஷன் இஷ்யூ பண்ணலாம்? எதற்காக கமிஷன் இஷ்யூ பண்ணலாம்? சிபிசியில் ஏன் இந்த கமிஷனை கொண்டு வந்திருக்கிறார்கள்? இந்த விஷயங்களை பொறுத்தவரை கமிஷனை இஷ்யூ பண்ணுவது பை தி கோர்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் சுமோட்டோ ஆர் அன் அப்ளிகேஷன். ஒரு மனுவின் பேரிலோ அல்லது நீதிமன்றம் தானாக முன்வந்தோ ஒரு கமிஷனை இஷ்யூ பண்ண முடியும். எதற்காக இந்த கமிஷன்கள் இஷ்யூ பண்ணுகிறார்கள்? என்ன காரணம்? ஃபார் வாட் பர்பஸ்? 7 வகையான காரணங்கள் இருக்கிறது. செல்லிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ஒரு சொத்தை விற்பனை செய்வதற்காக. இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ், அந்த வழக்கில் உள்ள விசாரணை செய்வதற்காக. சாட்சிகள் சில நேரங்களில் வர முடியாத சூழ்நிலையில் இருப்பார்கள், பெட் ரிடன் ஸ்டேஜில் இருப்பாங்க, அப்ப இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். மினிஸ்டீரியல் ஒர்க்கிற்காக, அது ஃபார்மல் ஒர்க்கா இருக்கலாம் அல்லது பிராண்ட் அப்ளிகேஷன் நீட் நாட் சொல்றாங்க. அதற்கு அடுத்தது பார்ட்டிஷன், ஒரு சொத்தை பாக பிரிவினை செய்வதற்காக கமிஷன் அமைக்க முடியும். லோக்கல் இன்ஸ்பெக்ஷன், தல விசாரணை, சம்பவ இடத்திற்கே சென்று விசாரணை செய்வதற்காக கமிஷன் இஷ்யூ பண்ண முடியும். டு ரெக்கார்ட் எவிடன்ஸ், சாட்சியத்தை பதிவு செய்வதற்காக கமிஷன் இஷ்யூ பண்ண முடியும். அக்கவுண்ட்ஸ் வெரிஃபிகேஷன், கணக்கு வழக்குகளை சரிபார்ப்பதற்காக ஒரு கமிஷனை அமைக்க முடியும். இந்த லிஸ்ட் is not exhausted. இது ஒரு முழுமையான லிஸ்ட் கிடையாது. இன்னும் நிறைய காரியங்களுக்காக கமிஷன் இஷ்யூ பண்றாங்க. அப்ப 75 படிக்கின்ற பொழுது சிம்பிளி என்ற ஒரு வார்த்தையை நாம் சுருக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதனுடைய அப்ரிவேஷன், சிம்பிளியினுடைய அப்ரிவேஷன், S stands for selling a property, I stands for investigation, M stands for ministerial work, P stands for partition, L stands for local inspection, E stands for to record evidence, A stands for accounts verification. Simply என்ற ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை செக்ஷன் 75க்கு நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். கமிஷன் என்று சொன்னால் அண்டர் செக்ஷன் 75 ஐபிசி சிபிசி ஆர்டர் நம்பர் 26. இதே கமிஷன் சிஆர்பிசில அண்டர் செக்ஷன் 284ல சொல்றாங்க, ஒரு மணல் திருட்டு நடந்ததாக காவல்துறையினர் ஒரு வழக்கு பதிவு செய்கிறார்கள். அண்டர் செக்ஷன் 21 சப்செக்ஷன் 1 ஆஃப் MM அண்ட் DR ஆக்ட் சொல்லுவாங்க. மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 21 சப்செக்ஷன் 1 படி மணல் திருடியதாக வழக்கு பதிவு செய்யப்படும். அப்ப 21 MM ஆக்ட பொறுத்தவரை நம்ம மெயில் பேசுவதற்கு முன்பாக உண்மையில் எம்சாண்ட் எடுத்துட்டு வந்திருப்பார், அல்லது சவுடு மண் என்று சொல்லக்கூடிய பவுடர் மாதிரி இருக்கும். அது மணல்லே ரொம்ப பவுடர் மாதிரி இருக்கும், அது சவுடு மண். அந்த சவுடு மண் எடுத்து செல்வதற்கு அனுமதி உண்டு. MM ஆக்ட்ல கேஸ் போட முடியாது. ஏ என்ற ஒரு நபர் சவுடு மண்ணை எடுத்துட்டு வந்திருப்பார். போலீஸ் ஆபீசர் பிடித்து வழக்கு போட்டிருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம பெயில் பேசுவோம். அப்ப செஷன்ஸ் கோர்ட்ல பெயில் பேசுகின்ற பொழுது
செக்ஷன் 284ல ஒரு பெட்டிஷனை போட்டுடணும் முதல்ல. இன்னைக்கு வண்டி பிடிக்கிறாங்களா, ஒரு டிராக்டரோ லாரியோ டிப்பரோ மாட்டு வண்டியோ எதுவா இருந்தாலும் சரி, 284 சிஆர்பிஸ்ல ஒரு பெட்டிஷன் போட்டா கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. ஒரு நபரை அனுப்பி அந்த வாகனம் காவல் நிலையத்தில் லோடோட இருக்கும், நேரா சம்பவ இடத்துக்கு போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை செஷன்ஸ் கோர்ட்ல கொடுப்பாங்க. அது ஆற்று மணலா அல்லது சவுடு மணலா? சவுடு மண் என்று சொன்னால் ஏறக்குறைய பவுடர் மாதிரி இருக்கும். அப்ப அங்கே அமைப்பது கமிஷன். அதே கமிஷன் தான் சிபிசில அண்டர் செக்ஷன் 75ல சொல்றாங்க, ஆர்டர் நம்பர் 26ல சொல்றாங்க. கமிஷன் என்று சொன்னாலே சிம்பிளி என்ற வார்த்தையை மறக்க கூடாது. S stands for selling a property, I stands for investigation, M stands for ministerial work, P stands for partition, L stands for local inspection, E stands for to record evidence, A stands for accounts verification. இப்படி அநேக காரியங்களுக்காக கமிஷன் அமைக்கப்படும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் ப்ரொவிஷன், இதனுடைய நோக்கம் என்ன? அண்டர் ஆர்டிகல் 142 டு டூ கம்ப்ளீட் ஜஸ்டிஸ். கமிஷன் அமைப்பதனுடைய நோக்கம் என்ன? ஒரு முழுமையான நீதி கிடைக்க வேண்டும், நியாயமான நீதி கிடைக்க வேண்டும். அண்டர் ஆர்டிகல் 142 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950ல சொல்லப்பட்ட மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் இந்திய குடிமகன் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும். செக்ஷன் 76, ஒன் கோர்ட் மேட் கமிஷன். எதற்காக? டு அனதர் கோர்ட். ஒரு நீதிமன்றம் ஒரு கமிஷன் அமைக்கும் மற்றொரு நீதிமன்றத்துக்கு. அப்ப மற்றொரு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய விசாரிக்க வேண்டிய பார்ட்டி எந்த கோர்ட் எல்லையில் உள்ளாரோ, எந்த கோர்ட் எல்லையில் அவர் வசிக்கிறாரோ அந்த ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள கோர்ட்டுக்கு அந்த கமிஷன். அப்ப கமிஷன் cannot be issued to high court. ஒரு கோர்ட் இன்னொரு கோர்ட்டு கமிஷன் போடுறாங்க, அதே கோர்ட்டு ஹை கோர்ட்டுக்கு கமிஷன் போட முடியுமா? முடியாது. செக்ஷன் 76ல இந்த கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஹைகோர்ட்டுக்கு ஒரு நீதிமன்றம் கமிஷன் போட முடியுமா என்று சொன்னால் முடியாது. அண்டர் ஆர்டிகல் 142 பொறுத்தவரை லார்ட்ஷிப் அம்மா பானுமதி அவங்க இந்த 304A ₹1,00,000 ஃபைன் போட்டிருக்காங்க, ₹1,00,000 கொடுத்திருக்காங்க, அவார்ட் பண்ணிருக்காங்க. இது கூடுதலான ஒரு செய்தி. செக்ஷன் 80 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். அதற்கு முன்பாக செக்ஷன் 77 கமிஷன் என்று எதை சொல்வது? கமிஷன் ரொகேட்டரி. அப்ப லெட்டர் ஆஃப் ரெக்யூஸ்ட் இருக்க வேண்டும், வேண்டுதல் கடிதம் இருக்க வேண்டும். அந்த லெட்டர் எங்க இருக்க வேண்டும்? பியாண்ட் இந்தியானா விட்னஸுக்கு நம்ம கமிஷன் போடணும். 77ல இந்தியாவுக்கு அப்பால் இருக்கிறாரு, அப்ப லெட்டர் ஆஃப் ரெக்யூஸ்ட் கொடுக்கணும். கொடுத்து இந்த வழக்கில் இவர் விட்னஸாக இருக்கிறார், அயல்நாட்டில் இருக்கிறார், அவரை விசாரணை செய்ய வேண்டும் என்று சொல்லி கமிஷன் போட முடியும். செக்ஷன் 78 இந்தியாவிற்குள் இருக்கக்கூடிய ஒரு சாட்சிக்கு அல்லது இந்தியாவிற்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சாட்சிக்கு சம்மன் நம்ம கமிஷன் போட முடியும். அப்ப ஃபாரின் கோர்ட்டாக இருக்கிறாங்க, இந்தியாவுக்கு வெளியில ஃபாரின் கோர்ட், அங்க அனுப்ப வேண்டியதுதான். அண்டர் செக்ஷன் 79 இந்த சூட்டை பொறுத்தவரை அரசு வழக்கு தொடுப்பதாக இருந்தால் அல்லது அரசு மீது நீங்கள் வழக்கு தொடுப்பதாக இருந்தால் செக்ஷன் 79 இதுல ஒரு லீகல் மேக்ஸிம் இருக்கிறது. அதனுடைய ஆங்கில பதம் கிங் கேன் டூ நோ ராங். கிங் கேன் டூ நோ ராங். ஒரு அரசு இருக்கிறது என்று சொன்னால் எந்த தவறும் செய்ய மாட்டாங்க. அரசன் இருக்கிறார் சொன்னால் அவர் எந்த தவறும் செய்ய மாட்டார்னு அர்த்தம். அப்ப யூனியன் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அது ஸ்டேட் கவர்மெண்ட், இந்த ரெண்டு கவர்மெண்ட்டும் கிங் அண்ட் டூ நோ ராங் என்ற வரையறைக்குள் வருமானா வராது. அப்ப அரசு மீது நாம் வழக்கு போட முடியும், அதை போலவே அரசு நம் மீதும் வழக்கு போட முடியும். செக்ஷன் 79. செக்ஷன் 80 செக்ஷன் 80 பொறுத்தவரை 1/2/1977 முதல்
இது நடைமுறைக்கு வருகிறது. இதுல 3 விஷயங்கள் இருக்கிறது. செக்ஷன் 80 சப்செக்ஷன் 1 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. 5 பாயிண்ட்ஸ் ஆர் தேர். ஒன்று, அரசு மீது அல்லது பப்ளிக் ஆபீசர் அவர்கள் மீது வழக்கு தொடுப்பதாக இருந்தால் நோட்டீஸ் அனுப்பிவிட்டுத்தான் சூட் கேன் பி ஃபைல்ட். கவர்மெண்ட் மீதோ அல்லது அரசு ஊழியர் மீதோ, சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஐபிசில தான் சொல்றாங்க. அதே போல சிபிசிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே செக்ஷன் 14 செக்ஷன் 21 ஐபிசி சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்ட், அடுத்தது பப்ளிக் சர்வெண்ட். அண்டர் செக்ஷன் 80 சப்செக்ஷன் 1 படி அரசு மீது நாம் வழக்கு தொடுப்பதாக இருந்தால் அல்லது அரசாங்கத்தினுடைய ஊழியர் மீது நாம் வழக்கு தொடுப்பதாக இருந்தால் நோட்டீஸ் அனுப்பிவிட்டுத்தான் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அந்த நோட்டீஸ் 2 மாத நோட்டீஸ், 2 months நோட்டீஸ் கொடுக்க வேண்டும். அதை யாருக்கு அனுப்ப வேண்டும்? நோட்டீஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் என்று சொன்னால் ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி என்றும் லடாக் யூனியன் டெரிட்டரி என்றும் 2 யூனியன் பிரதேசங்களாக ஸ்பிளிட் அப் பண்ணியாச்சு. இப்ப இந்தியாவில் இருக்கின்றது 28 மாநிலங்கள், 9 யூனியன் பிரதேசம். அதுல என்சிடி என்று சொல்லக்கூடிய நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் இந்தியா, டெல்லிக்கு தனியாக ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கிறது. அதை போலவே ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்ற யூனியன் பிரதேசத்துக்கும் லடாக் என்ற யூனியன் பிரதேசத்துக்கும் தனியாக காஷ்மீர் ஹைகோர்ட் இருக்கிறது. இந்த கேள்வி அடிக்கடி கேட்டிருக்கிறார்கள். எந்த யூனியன் பிரதேசத்துக்கு தனியாக உயர் நீதிமன்றம் இருக்கிறது என்று சொல்லி. இப்பொழுது 2 யூனியன் பிரதேசங்களுக்கு 2 உயர் நீதிமன்றம் இருக்கிறது. ஒன்று டெல்லி, இன்னொன்று காஷ்மீர் என்ற லடாக் என்ற யூனியன் பிரதேசமும், ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்ற யூனியன் பிரதேசத்துக்கும் லடாக் என்ற யூனியன் பிரதேசத்துக்கும் காஷ்மீர் ஹைகோர்ட் இருக்கிறது. எனவே இந்த நோட்டீஸ் 60 நாள் 2 மாத நோட்டீஸ் நம்ம அனுப்புறோம் என்று சொன்னால் செக்ஷன் 80 சப்செக்ஷன் 1 படி ரயில்வே டிபார்ட்மெண்டாக இருக்கின்ற பொழுது ஜெனரல் மேனேஜர் டு ரயில்வே, இதுவே மத்திய அரசாங்கமாக இருக்கின்ற பொழுது செக்ரட்டரி டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஜம்மு காஷ்மீராக இருக்கின்ற பொழுது சீஃப் செக்ரட்டரி டு தி ஜம்மு காஷ்மீர், எனி அதர் ஸ்டேட் கவர்மெண்ட் என்று சொன்னால் செக்ரட்டரி டு தி கவர்மெண்ட் ஆர் கலெக்டர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட், இவர்களுக்குத்தான் நோட்டீஸ் அனுப்ப வேண்டும். அந்த நோட்டீஸில் என்னென்ன விவரங்கள் குறிப்பிட்டிருக்க வேண்டும்? கண்டென்ட்ஸ் ஆஃப் நோட்டீஸ், ஃபுல் டீடைல்ஸ் ஆஃப் சூட், இன்க்ளூட் ரிலீஃப். அந்த நோட்டீஸில் அந்த வழக்கினுடைய அனைத்து விவரங்களும், அந்த வழக்கு எதற்காக தொடுக்கப்பட இருக்கிறது, என்ன நிவாரணம் வேண்டும், இந்த விவரங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். அந்த சூட்டில் மேட்டர் இஸ் டு பி தேர், வெதர் நோட்டீஸ் ஹஸ் பீன் இஷ்யூட். அந்த வழக்கில் வழக்கினுடைய கருப்பொருள் இருக்க வேண்டும், வழக்கின் விவரம் இருக்க வேண்டும், வழக்கின் விடயம் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். இந்த 5 விஷயங்களும் அந்த நோட்டீஸில் இருக்கணும் சார். செக்ஷன் 80 சப்செக்ஷன் 1 ஆஃப் சிபிசி படி நாம் வழக்கு தொடக்கின்ற பொழுது நோட்டீஸ் அனுப்பணும். அந்த நோட்டீஸ் 2 மாத நோட்டீஸ். அதை யாருக்கு அனுப்ப வேண்டும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் என்று சொன்னால் செக்ரட்டரி டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட், ரயில்வே என்று சொன்னால் ஜெனரல் மேனேஜர் டு தி ரயில்வே, ஜம்மு காஷ்மீர் என்று சொன்னால் சீஃப் செக்ரட்டரி டு தி ஜம்மு காஷ்மீர். இதுவே மற்ற கவர்மெண்ட் என்று சொன்னால் செக்ரட்டரி டு தி கவர்மெண்ட் அல்லது கலெக்டர் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட். அந்த நோட்டீஸ்ல ஃபுல் டீடைல்ஸ் ஆஃப் சூட் இருக்க வேண்டும், இன்க்ளூட் ரிலீஃபும் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அந்த சூட்னுடைய மேட்டர் இஸ் டு பி தேர், வெதர் நோட்டீஸ் ஹஸ் பீன் இஷ்யூட். அப்ப ஸ்டாச்சுரி நோட்டீஸ் என்று சொல்லக்கூடிய சட்ட அறிவிப்பு அங்கே கண்டிப்பாக அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். இதற்கு ஒரு விதிவிலக்கு தான் under section 80 subsection 2, advocate notice need not be when, எப்பொழுது
வழக்கறிஞர் அறிவிப்பு என்று சொல்லக்கூடிய சட்ட அறிவிப்பு தேவையில்லை, அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னால், முதல் பாயிண்ட் அர்ஜென்ட் ஆர் இம்மிடியட் ரிலீஃப், மிகவும் அவசரமான ஒரு நிவாரணம் தேவைப்படுகின்ற சூழ்நிலையில் நோட்டீஸ் அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது, டிஸ்பென்ஸ் பண்ணிடலாம். பி, வித் தி பர்மிஷன் ஆஃப் கோர்ட், நீதிமன்றத்துடைய அனுமதியோடு, ஆஃப்டர் ஹியரிங் போத் தி பார்ட்டிஸ், இரண்டு தரப்பினர்களுடைய வாதங்களை கேட்ட பிறகு. அண்டர் செக்ஷன் 80 சப்செக்ஷன் 2 அதுல ஏ சொல்றாங்க அர்ஜென்ட் ஆர் இமிடியட் ரிலீஃப், பில சொல்றாங்க வித் தி பர்மிஷன் ஆஃப் கோர்ட், சில சொல்றாங்க ஆஃப்டர் ஹியரிங் போத் தி பார்ட்டிஸ். அப்ப நோட்டீஸை டிஸ்பென்ஸ் பண்ண முடியுமா? டிஸ்பென்ஸ் பண்ண முடியும். அர்ஜென்டா இருக்கு, அப்ப நோட்டீஸ் 2 மாசம் நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. செக்ஷன் 80 சப்செக்ஷன் 2ல நாம டிஸ்பென்சேஷன் போடணும் வித் தி பர்மிஷன் ஆஃப் தி கோர்ட். அண்டர் செக்ஷன் 80 சப்செக்ஷன் 3, if there is any defect in notice, அந்த அனுப்பப்பட்ட சட்ட அறிவிப்பில் ஏதேனும் குறைபாடு இருக்கும் பட்சத்தில் அது வழக்கை பாதிக்காது. அது மட்டுமல்ல, சப்ஸ்டான்ஷியல் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் போதும், போதுமான அளவிற்கு அதில் விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலே போதும். செக்ஷன் 80 சப்செக்ஷன் 3, சட்ட அறிவிப்பில் ஏதேனும் குறைபாடு இருந்தால் அது வழக்கை பாதிக்காது. அந்த சட்ட அறிவிப்பை பொறுத்தவரை சப்ஸ்டான்ஷியல் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கணும். அப்ப சப்ஸ்டான்ஷியல் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலே போதும். அண்டர் செக்ஷன் 81 எக்ஸம்ஷன் ஃப்ரம் அரெஸ்ட் அண்ட் பர்சனல் அப்பியரன்ஸ். இந்த செக்ஷன் 80 சப்செக்ஷன் 2 டிஸ்பென்ஸ் படிக்கின்ற பொழுது நீங்க சிஆர்பிசில இருக்கக்கூடிய டிஸ்பென்ஸ்பெக்ஷன் படிக்கணும். 205 சிஆர்பிசி, அங்கே டிஸ்பென்ஸ்பெக்ஷன் போட முடியும். அக்யூஸ்டால வர முடியாதுன்னு சொல்லிட்டு அட்வொகேட் நாங்களே ஆஜராகிறோம் அந்த வழக்குல அப்படின்னு சொல்லிட்டு 205 சிஆர்பிஸ்ல நீங்க டிஸ்பென்சேஷன் போடுவீங்க. சிபிஸ்ல அண்டர் செக்ஷன் 80 சப்செக்ஷன் 2ல டிஸ்பென்சேஷன் போடுற மாதிரி சிஆர்பிஸ்ல அண்டர் செக்ஷன் 205ல டிஸ்பென்சேஷன் போட முடியும். Now we are moving on under section 81, exemption from arrest and personal appearance. கைது செய்வதிலிருந்து விதிவிலக்கு. நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணையில் நேரடியாக தோன்றுவதிலிருந்து விலக்கு அளித்தல். செக்ஷன் 81, பப்ளிக் ஆபீசர் அவருடைய நடவடிக்கையின் காரணமாக அவர் பணியில் இருக்கின்ற பொழுது, தி பப்ளிக் ஆபீசர் ஃபார் ஹிஸ் ஆக்ட் இன் தி கோர்ஸ் ஆஃப் ஹிஸ் எம்ப்ளாய்மெண்ட், அவர் பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பொது ஊழியனுடைய நடவடிக்கை பொறுத்து அப்ப எக்ஸம்ஷன் கேட்க முடியும். இதுல எக்ஸம்ஷனை பொறுத்தவரை இந்த எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங்ஸ், நிறைவேற்று நடவடிக்கையில் எக்ஸம்ஷன். இதுதான் செக்ஷன் 81. செக்ஷன் 82, எக்ஸிகியூஷன் ஆஃப் டிக்ரி against யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பப்ளிக் ஆபீசர். ஆஃப்டர் 3 months தான் எக்ஸிகியூஷன் வரும். செக்ஷன் 82 பொறுத்தவரை எக்ஸிகியூஷன் ஆஃப் டிக்ரி ஒரு யூனியன் கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட், ஒரு பப்ளிக் ஆபீசர், எக்ஸிகியூஷன் கேன் பி ஒன்லி ஆஃப்டர் 3 months. 3 மாதங்களுக்கு பிறகுதான் அதை நிறைவேற்றம் செய்ய முடியும். from the date of decree, தீர்ப்பாணை வழங்கப்பட்ட தினத்திலிருந்து 3 மாதங்களுக்கு பிறகு எக்ஸிகியூஷன் கேன் பி அப்ளை. அப்ப டிக்ரி பொறுத்தவரை அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2, டிக்ரினா என்ன? டிக்ரி மீன்ஸ் a formal expression of adjudication, அவ்வளவுதான். அதே போல இன்வெஸ்டிகேஷன் என்னன்னு சொல்றாங்க சிஆர்பிஸ்ல, கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ். இந்த மாதிரி ஒரு வரியிலே நம்முடைய பதில் கரெக்டா சரியாக தீர்க்கமாக இருக்க வேண்டும். ஆர்டர், அவார்டு எல்லாவற்றுக்கும் பொருந்தும். செக்ஷன் 82 பொறுத்தவரை எக்ஸிகியூஷன் ஆஃப் டிக்ரி பொறுத்தவரை அகைன்ஸ்ட் யூனியன் கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது பப்ளிக் ஆபீசர், ஒரு மத்திய அரசுக்கு எதிராகவோ மாநில அரசுக்கு எதிராகவோ அல்லது பொது ஊழியருக்கு எதிராகவோ ஒரு நிறைவேற்று நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது அந்த டிக்ரி அல்லது ஆர்டர் அல்லது அவார்டு பாஸ் பண்ணப்பட்ட தினத்திலிருந்து 3 மாதங்களுக்கு பிறகுதான் எக்ஸிகியூஷன் பண்ண முடியும். செக்ஷன் 82, செக்ஷன் 83, 84. செக்ஷன் 83, aliens can sue in India. வேற்று கிரகவாசிகள், வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் வழக்கு இந்தியாவில் வழக்கு தொடக்க முடியும். செக்ஷன் 84, foreign state may sue. வெளிநாடு வந்து வழக்கு
கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக முடியும். அண்டர் செக்ஷன் 84. செக்ஷன் 86 சூட்ஸ் அகைன்ஸ்ட் ஃபாரின் ரூலர்ஸ். அயல்நாட்டு ஆட்சியாளர்கள் மீது நாம் வழக்கு தொடுக்க முடியும். அண்டர் செக்ஷன் 86. ஃபாரின் ரூலர்ஸ், அம்பாசடர்ஸ், என்வாய்ஸ் இவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்தல் செக்ஷன் 86. அம்பாசடர் என்று சொன்னால் தூதர், அதாவது ராஜதூதர். செக்ஷன் 87. இதில் இடையில் இருக்கக்கூடிய இந்த 85 தேவையில்லை சார். செக்ஷன் 87 காஸ்ட் டைட்டில் எப்படி குறிப்பிடுவது? ஒரு வழக்கு தாக்கல் செய்கின்ற பொழுது காஸ்ட் டைட்டில் எவ்வாறு குறிப்பிடுவது? அதுதான் செக்ஷன் 87 சிபிசி. அண்டர் செக்ஷன் 87 கேபிட்டல் ஏ டெஃபினிஷன் ஆஃப் ஃபாரின் ஸ்டேட்ஸ் அண்டர் ரூலர்ஸ். ஃபாரின் ஸ்டேட் என்றால் என்ன? ஃபாரின் ரூலர் என்றால் என்ன? அயல்நாடு என்றால் என்ன? அயல்நாட்டு ஆட்சியாளர்கள் என்றால் என்ன? இவர்களை பற்றி டிஃபைன் பண்ணுவதுதான் அண்டர் செக்ஷன் 87 கேபிட்டல் ஏ ஆஃப் சிபிசி. இவற்றை பற்றி சற்று விரிவாக செக்ஷன் 83 பார்க்க முடியும். இப்ப ஏலியன்ஸ் மே ஷூ வென், எப்பொழுது? வென் வில் தே ஏலியன்ஸ் மே ஷூ? ஒரு வேற்று கிரகவாசிகள் அல்லது வேற ஒரு நாட்டை சேர்ந்தவர்கள் எப்பொழுது வழக்கு தொடுக்க முடியும் என்று சொன்னால், அவ்வாறு வழக்கு தொடுப்பது என்பது எளிதான காரியம் கிடையாது. நாட் ஈஸி. அப்ப ஏலியன் மீன்ஸ் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் என்று அர்த்தம், அல்லது எனிமீஸ் என்று அர்த்தம். ஏலியன் மீன்ஸ் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் ஆர் எனிமீஸ். இஃப் ஹி இஸ் ஃப்ரெண்ட் மே பி ஷூட். நமக்கு ஒரு உற்ற நண்பராக இருக்கின்ற பொழுது வழக்கு தொடுக்க முடியும். எனிமி எனில் residing in India with the permission of central government, enemy can sue. எது நாட்டுக்காரங்க, ஒரு பாகிஸ்தான்காரங்க இந்தியாவில் வந்து இங்க கேஸ் போடுறாங்கன்னு சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பர்மிஷன் வாங்கணும், இந்தியாவில் இருக்கணும். அப்ப ஏலியன் என்றால் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் அல்லது எனிமிஸ் என்ற அர்த்தம். ஃப்ரெண்டாக இருக்கும் பட்சத்தில் if he is friend, he may be sued against us. நமக்கு எதிராக வழக்கு தொடுக்க முடியும். எனிமி என்று சொன்னால் ரிசைடிங் இன் இந்தியா, இந்தியாவில் வசிக்கக்கூடிய ஒரு நபர் with the permission of the central government, enemy can sue. மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு நம்முடைய எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் நம் மீது வழக்கு தொடுக்க முடியும். அப்ப not the permission of central government, the foreign resides in India வழக்கு தொடுக்க முடியுமா? முடியாது. அயல் நாடுகளை பொறுத்தவரை மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு தான் வழக்கு தொடுக்க முடியும். செக்ஷன் 84 ஃபாரின் ஸ்டேட் கேன் sue in India. ஒரு வெளிநாட்டுக்காரங்க இந்தியாவில் வந்து வழக்கு தொடுக்க முடியுமானா முடியும். அப்ப ரூலர்ஸ் ஆஃப் ஃபாரின் ஸ்டேட் கேன் sue in India. That suit is enforces personal rights. ஒரு அயல் நாட்டுக்காரங்க இந்தியாவில் வந்து வழக்கு போட முடியுமா? போட முடியும். ஆனா அந்த சூட் எப்படி இருக்கணும்? அவருடைய தனிப்பட்ட உரிமையை நிறைவேற்றம் செய்வதற்கு மாதிரி இருக்க வேண்டும், தனிப்பட்ட உரிமையை நடைமுறைப்படுத்துவதற்காக இருக்க வேண்டும். செக்ஷன் 84. செக்ஷன் 85 தேவையில்லை சார். செக்ஷன் 86 சூட்ஸ் அகைன்ஸ்ட் ஃபாரின் ரூலர்ஸ். அப்ப அம்பாசடர்ஸ் என்வாய்ஸ் வித் தி பர்மிஷன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் sue. அப்ப ஃபாரின் ரூலர் கேஸ் போட முடியுமா? கண்டிப்பாக கேஸ் போட முடியும். மத்திய அரசாங்கத்துல அனுமதி வாங்கிட்டு நம் மீது கேஸ் போட முடியும். செக்ஷன் 86 படி. செக்ஷன் 87 ஃபாரின் ரூலர்ஸ் தி நேம் ஆஃப் ஸ்டேட். எடுத்துக்காட்டு USA என்று சொன்னால் ரெப்ரசன்டட் பை பைடன். இப்போதைக்கு யார் அமெரிக்காவுடைய குடியரசுத் தலைவராக இருக்கிறார்களோ டைட்டில் எப்படி வர வேண்டும் பாருங்க. ஸ்டேட் USA ரெப்ரசன்டட் பை, அந்த நாட்டினுடைய அதிபர் பிரசிடென்ட் என்றால் பிரசிடென்ட், அவருடைய பெயர் வர வேண்டும். இதுதான் கேப்ஷன், காஸ்ட் டைட்டில். செக்ஷன் 87. செக்ஷன் 87 கேபிட்டல் ஏ ஃபாரின் ஸ்டேட் இஸ் வாட்? அயல் நாடு என்றால் என்ன? அவுட் சைடு இந்தியாவில் இருக்கும், இந்தியாவிற்கு வெளியில் அமைந்திருக்கக்கூடியது. ரெகக்னைஸ்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசால் அது இந்த தேசம் என்று அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். புதிதாக உலகத்தில் ஒரு நாடு உருவாகிறது என்று சொன்னால் அதற்கு மற்ற நாடுகள் அங்கீகாரம் அளிக்க வேண்டும். அதை போல இந்திய தேசத்தால், இந்திய நாட்டால் அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அயல் நாடு. இதான் செக்ஷன் 87 கேபிட்டல் ஏ.
Section 87 subsection section 87 capital A subsection 3 தான் சார் very very important. அதை போல செக்ஷன் 88 நீங்க படிக்கின்ற பொழுது அதனோடு இணைத்து ஆர்டர் நம்பர் 35 பார்க்க வேண்டும். அதோடு இணைத்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல செக்ஷன் 124 பார்க்க வேண்டும். பிறகு அவற்றை பார்க்கலாம். ரூலர் என்றால் என்ன? ஹெட் ஆஃப் த ஸ்டேட், அந்த நாட்டினுடைய தலைமை நிர்வாகி என்ற அர்த்தம். செக்ஷன் 57 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல சொல்றாங்க ஜுடிஷியல் நோட்டீஸ் கொடுக்க வேண்டும். 56, 57, 58 இந்த 3 சட்ட பிரிவுகளும் இந்திய சாட்சிய சட்டத்தில் மிக முக்கியமானது. அப்ப ஜுடிஷியல் நோட்டீஸ் அண்டர் செக்ஷன் 57 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், அண்டர் செக்ஷன் 58 facts admitted need not be proved. ஒப்புக்கொள்ளப்பட்ட சங்கதியை ப்ரூவ் பண்றது வேற எதுவுமே தேவையில்லை. அவர் அட்மிட் பண்ணிக்கணும்னா எஸ். அண்டர் செக்ஷன் 87 சப்செக்ஷன் 8 இதுல ரெகக்னைஸ்ட் என்று சொன்னால் தி கோர்ட் கேன் பி ஜுடிஷியல் நோட்டீஸ். அண்டர் செக்ஷன் 87 கேபிட்டல் ஏ சப்செக்ஷன் 3 இதுல பிரசம்ப்ஷன் சொல்றாங்க சார், அனுமானித்தல். அப்ப இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டை பொறுத்தவரை, சிபிசியை பொறுத்தவரை 88, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டை பொறுத்தவரை 124, சிபிசில ஆர்டரை பொறுத்தவரை 35. அண்டர் செக்ஷன் 87 கேபிட்டல் ஏ சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க மிக மிக முக்கியம் பிரசம்ப்ஷன் சொல்றாங்க. அடுத்தது செக்ஷன் 88 வேர் இன்டர்பிளீடர் சூட், இடை தரப்பு வழக்கு அல்லது இடையீட்டு வழக்கு மே பி இன்ஸ்டிடியூட்டட். செக்ஷன் 88 படிக்கின்ற பொழுது சிபிசில இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 124, அதே போல சிபிசில ஆர்டர் நம்பர் 35 இன்டர்பிளீடர் சூட் இடைத்தரப்பு வழக்கு மே பி இன்ஸ்டிடியூட்டட் ரெட் வித் ஆர்டர் 35 ஆஃப் சிபிசி. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது சார், அங்கே ஒரு பார்சல் வந்திருக்கிறது. சந்திரன் என்பவர் அந்த பார்சலை எனக்கு சொந்தமானதுன்னு கேட்கிறாரு. குமார் என்பவர் இல்ல இல்ல அந்த பார்சல் எனக்கு சொந்தமானதுன்னு சொல்றாரு. அப்ப ஒரு பார்சல் யாருக்கு சொந்தம் என்பதில் பிரச்சனை. சந்திரன் என்பவரே ஒரு கிளைம் கேட்கிறாரு, எனக்கு தான் சொந்தம், என்கிட்ட ஒப்படைங்க சார் அப்படின்றாரு. குமார் என்பவரு அவரு இல்ல இல்ல சந்திரனுக்கு சொந்தம் கிடையாது, குமார் ஆகிய எனக்கு தான் சொந்தம், அந்த பார்சலை என்கிட்ட கொடுங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு பேர் கவுண்டர் கிளைம். அப்ப சந்திரன் கிளைம் பண்றாரு, உடனே குமாரன் கிளைம் பண்றாரு, அதுக்கு பேர் கவுண்டர் கிளைம். அப்ப ரயில்வே நிர்வாகம் என்ன செய்வாங்க? இது மாதிரியான சூழ்நிலையில் ரயில்வே கேன் ஃபைல் a suit against சந்திரன் அண்ட் குமார். ஒரு பார்சல் எங்க கிட்ட வந்திருக்கு, 2 பேர் உரிமை கொண்டாடுறாங்க. யார் இந்த பார்சலுக்கு உண்மையான சொந்தக்காரங்கன்னு எங்களுக்கு தெரியல. எனவே செக்ஷன் 88ல நாங்க கேஸ் போடுறோம், இன்டர்பிளீடர் சூட் போடுறோம் ரெட் வித் ஆர்டர் நம்பர் 35 ஓட. அப்ப ரெலவன்சி, அப்ப ரயில்வே ஒரு சூட்டு போடுகின்ற பொழுது சந்திரனுக்கு எதிராகவும் குமாருக்கு எதிராகவும் சூட்டு போடுறாங்க. அப்ப ரயில்வே கேன் கிளைம் இன் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட். அந்த பார்சலை இந்த வழக்கு சம்பந்தமாக முடியும் வரை பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்க. சூட்டு போடுகின்ற பொழுது அந்த சூட்டுக்கு உண்டான செலவினங்கள், அது மட்டுமல்ல அந்த பொருளை பாதுகாப்பதற்கான சார்ஜ், அதற்கான இன்ட்ரெஸ்ட், இது எல்லாவற்றையும் கடைசியில் அந்த பார்சல் யாருக்கு சொந்தமோ அந்த நபரிடமிருந்து ரயில்வே நிர்வாகம் கேட்டு பெற்றுக் கொள்ள முடியும். Seeking a direction from the court as to whom the parcel is belongs to him. இந்த பார்சல் யாருக்கு சொந்தமானது என்று சொல்லி நீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதல் கொடுப்பாங்க, ஒரு டைரக்ஷன் கொடுப்பாங்க. அந்த நபரிடமிருந்து ரயில்வே நிர்வாகம் காஸ்ட், இன்ட்ரெஸ்ட் எல்லாவற்றையும் கேட்டு பெற்றுக் கொள்ள முடியும். As per direction of court, the railway company has to be handed over parcel to நீதிமன்றம். இந்த பார்சல் சந்திரனுக்கு சொந்தமானதா அல்லது குமாருக்கு சொந்தமானதா என்று சொல்லி யாருக்கு என்று நீதிமன்றம் முடிவு செய்கிறதோ அந்த நபருக்கு அந்த ரயில்வே நிர்வாகம் அந்த பார்சலை ஒப்படைக்க வேண்டும். When railway company would be made, indemnity of contract section 124 Indian Contract Actல சொல்றாங்க பாருங்க. அப்ப bond in favor of railway, ஒரு indemnity bond எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிட்டு கோர்ட் யாருக்கிட்ட சொல்றாங்களோ
அவங்க கிட்ட அந்த பொருளை பார்சலை ஒப்படைச்சிடலாம். இந்த பார்சலை பொறுத்தவரை அது ஒரு சைக்கிளாக இருக்கலாம், மோட்டார் பைக்கா இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். இதுவே வில்லுக்கும் கொடிசிலுக்கும் பொருந்துமா என்று சொன்னால், வில்லு கொடிசிலுக்கு செட்டில்மெண்ட் பொருந்துமா என்று சொன்னால் பொருந்தவே பொருந்தாது. வில் கொடிசிலுக்கு செட்டில்மெண்ட் பொருந்தாது. இப்ப செக்ஷன் 124 ஆஃப் இண்டெம்னிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட் 1872 நாம் பார்க்க வேண்டும். அப்ப indemnity of contract is a contract by which one party promises to save others from any loss from doing caused to him by conduct or guarantees. Section 124 Indian Contract Act 1872 தான் சொல்றாங்க indemnity பத்தி சொல்றாங்க. அப்ப பாண்டு எழுதி வாங்கிட்டு ரயில்வே நிர்வாகம் கோர்ட் உத்தரவுப்படி யாரிடம் ஒப்படைக்க வேண்டுமோ அந்த நபரிடமிருந்து பாண்டு எழுதி வாங்கி கொண்டு அந்த நபரிடமிருந்து அந்த பொருளை இதனால் வரை பாதுகாத்ததுக்கான வட்டி, அந்த வழக்கு போட்ட செலவினங்கள், அவற்றை எல்லாம் அந்த நபரிடமிருந்து பெற்றுக்கொண்டு அந்த பார்சலை ஒப்படைத்து விட முடியும். செக்ஷன் 116 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல சொல்றாங்க எஸ்டோப்பல். அப்ப செக்ஷன் 116 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எஸ்டோப்பல் படிக்கின்ற பொழுது ரெட் வித் செக்ஷன் 88 சிபிசியும் சேர்த்து பார்க்க வேண்டும். எப்பொழுது இரண்டு சூழ்நிலைகளில் in two situation interpleader cannot be, ஒன்று ஐ என்பவன் ஏஜென்ட், ஏ என்பவர் தலைவர், ஒரு புக்கு அனுப்புறாங்க. ஐ என்ற ஏஜென்ட் தலைவருக்கு, ஏ என்ற தலைவர் என்னது, ஐ என்ற ஏஜென்ட். அப்ப இது சம்பந்தமா யார் யார் மீது அந்த புக்கு யாருக்கு சொந்தம் ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது யார் யார் மீது வழக்கு தொடுக்க முடியும்? ஐ என்ற அந்த ஏஜென்ட் மீதும் வழக்கு போட முடியும். ஏ என்ற அந்த பிரின்சிபல் இருக்கார் பாருங்க, அவர் மீதும் வழக்கு போட முடியும். பி என்ற அந்த புத்தகத்தின் மீதும் வழக்கு போட முடியும். அப்ப நோ கேஸ் ஃபைல்ட் பை ஐ. ஆனால் ஏஜென்ட் வழக்கு தொடுக்க முடியுமா? ஏஜென்ட் வழக்கு தொடுக்க முடியாது. ஆனா ஏஜென்ட் பேர்ல நாம கேஸ் போடலாம், பிரின்சிபல் பேர்ல நாம கேஸ் போடலாம், அந்த புக்கின் மீது நாம கேஸ் போடலாம். தவிர ஏஜென்ட் வேற ஒரு நபருக்கு எதிராக வழக்கு தொடுக்க முடியாது. ஆனா ஏஜென்ட் மீது நாம கேஸ் போடலாம், ஏஜென்ட் நம்ம மீது கேஸ் போட முடியாது. செக்ஷன் 116 ஏஜென்ட்னா என்ன? பிரின்சிபல் எனில். அப்ப interpleader suit cannot be filed under Evidence Act. Section 116 Indian Evidence Act படி agent principal எனில் interpleader suit cannot be filed under Evidence Act. இடைத்தரப்பு வழக்கை பொறுத்தவரை ஒரு முகவருக்கு ஒரு முகவர் ஒரு முதலாளி, இவங்க interpleader suit cannot be filed. செக்ஷன் 116 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை பொறுத்தவரை இது ஓவர் ஆகுது ஆன் செக்ஷன் 88 சிபிசி படி. ஒரு டெனன்ட் ஒரு லேண்ட்லார்டு இன்டர்பிளீடர் சூட் போட முடியுமா? முடியாது. நோ இன்டர்பிளீடர் சூட். ஒரு டெனன்ட் ஒரு லேண்ட்லார்டுக்கு இடையில ஒரு இன்டர்பிளீடர் சூட் போடவே முடியாது, வராது. ரயில்வே அத்தாரிட்டி இருக்காங்க, கேஸ் பெண்டிங்ல இருக்கு. C1 என்பவர் ஒரு கேஸ் போடுறாரு C2 மீது. அப்ப ரயில்வே C1 மீதும் கேஸ் போடலாம், C2 மீதும் கேஸ் போடலாம். ஐ மீன் சந்திரன் மீதும் கேஸ் போடலாம், குமார் மீதும் கேஸ் போடலாம். அப்ப ரயில்வே cannot sued. இந்த இடத்துல ரயில்வே cannot sued interpleader suitங்களா? ரிலீஃப் எப்படி இருக்க வேண்டும்? ரிலீஃப் given based upon law, based upon equity. நிவாரணம் என்பது சட்டத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். நிவாரணம் என்பது தகைமை நெறி கோட்பாட்டின் அடிப்படையில் இருக்க வேண்டும். ஈக்விட்டபிள் ரிலீஃப் என்று ரிலீஃபை பொறுத்தவரை இன்டர்பிளீடர் சூட்டுக்கு பொருந்தும். ஒரு ஆர்டர் டிஸ்மிசிங் பண்றாங்க, an order dismissing. ஒரு ஐபி சூட்ல ப்ரொவின்சியல் இன்சால்வன்சி ஆக்ட் 1920 அண்டர் செக்ஷன் 10ல நீங்க ஒரு சூட் போட்டிருக்கீங்க. கிராமத்துல சொன்னா மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. திவால் ஆயிட்டாரு சொல்லி நாம அறிவிக்க வேண்டி ஒரு சூட்டு போடுறோம், சப்கோர்ட்லயே போடுறோம். 100 கோடி ரூபாய் அளவிற்கு
இருந்தாலும் கூட நாம சப்கோர்ட்ல ஐபி பெட்டிஷன் போட முடியும், ஐபி சூட் போட முடியும். அப்ப ஐபி சூட் போடுறீங்க, அந்த ஐபி சூட்டை வந்து டிஸ்மிஸ் பண்றாங்க. ஐபி சூட் வந்து டிஸ்மிஸ் பண்ண ஒரு ஆர்டர் இருக்கிறது. அந்த ஆர்டர் வந்து ஒரு டிகிரி ஆனா இட் இஸ் எ டிகிரி தான். இதை சொன்ன வழக்கு in the case of Mariala AIR 1952 Madras page number 564. Mariala AIR 1952 Madras page number 564. Section 89. Settlement of disputes outside of court. நீதிமன்றத்துக்கு வெளியே இந்த பிரச்சனைகளை இரு தரப்பினரும் பேசி சுமூகமா பேசி முடித்துக் கொள்ளலாம். செக்ஷன் 89. அப்ப லோக் அதாலத், பெர்மனன்ட் லோக் அதாலத் செக்ஷன் 19, 20, 21, 22. செக்ஷன் 22 ஏபிசி, இந்த செக்ஷன் 22 ஏபிசி எல்எஸ்ஏ ஆக்ட் என்று சொல்லக்கூடிய லோக் அதாலத் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987. அதுல 19, 20, 21, 22 லோக் அதாலத் பற்றி சொல்றாங்க. 22ல ஏபிசி சொல்றாங்க, அது பெர்மனன்ட் லோக் அதாலத், மீடியேஷன், கன்சிலேஷன், ஆர்பிட்ரேஷன். இது எல்லாமே செக்ஷன் 89. எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் அதை நாம் செட்டில்மெண்ட் பேசி உடனடியாக முடிப்பது என்பது சாலச் சிறந்தது. ஏடிஆர் என்று சொல்லக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன், மாற்றுமுறை தீர்வு இருக்க வேண்டும். செக்ஷன் 89 பொறுத்தவரை இட் இஸ் மேண்டட்டரி ப்ரொவிஷன், நாட் டைரக்டரி. செக்ஷன் 89 ஷால் மேண்டட்டரி ப்ரொவிஷன். இது எதற்காக கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்காங்க, ஃபேமிலி கோர்ட் ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க, சிபிசில செக்ஷன் 89ல சொல்றாங்க. சுமூக தீர்வுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். If there is possible of settlement, he has to know what. Form என்று சொல்லக்கூடிய சுருக்கமான ஒரு வார்த்தை FORM. F stands for mutual, the terms of settlement. O stands for to be given to the parties for observation. R stands for reformulation of the term. பிளைன்ட்ல திருத்தம் இருந்தா, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல திருத்தம் இருந்தா அதையும் சரி செய்து கொள்ளலாம். M stands for make over the case for refer to CALM. CALM. CALM CALMனா என்ன அர்த்தம்? CALM stands for conciliation, சமரசம். C stands for சமரசம், conciliation. A stands for arbitration, இசைவு தீர்வு. L stands for லோக் அதாலத், மக்கள் நீதிமன்றம். M stands for mediation, இணக்கம். கன்சிலேஷன் சமரசம், மீடியேஷன் என்று சொன்னால் இணக்கம். CALM CALM. C stands for conciliation, A stands for arbitration, L stands for லோக் அதாலத், M stands for mediation. சமரசம், இசைவு தீர்வு, மக்கள் நீதிமன்றம், இணக்க தீர்வு. இதையெல்லாம் இந்த 4 வழிகளின் மூலமாக தரப்பினர்கள் தங்கள் பிரச்சனைகளை சுமூகமாக பேசி ஒரு தீர்வுக்கு எட்ட வேண்டும். செக்ஷன் 88, செக்ஷன் 89 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவே நீங்க 290 அல்லது 200 இதெல்லாம் ஃபைனை பத்தி சொல்றாங்க, சிஆர்பிசி ஐபிசி. செக்ஷன் 91 பப்ளிக் நியூசன்ஸ். பப்ளிக் நியூசன்ஸ் இருக்கின்ற பொழுது அது பப்ளிக் ராங்கா அல்லது பிரைவேட் ராங்கா என்ற ஒரு கேள்வி, இந்த கேள்வி அடிக்கடி கேட்கப்பட்டு இருக்கிறது. செக்ஷன் 91 பப்ளிக் நியூசன்ஸ் என்பது அது பப்ளிக் ராங். இதுவே லா ஆஃப் டார்ட்ஸ் என்று சொன்னால் அது பிரைவேட் ராங். ஜுடிஷியல் எக்ஸாம்ல இந்த கேள்வி கேட்டிருக்காங்க அடிக்கடி. செக்ஷன் 91 பொறுத்தவரை பப்ளிக் நியூசன்ஸ் என்று சொன்னால் பொது தொல்லை. இது அப்படியே சிஆர்பிசி ஐபிசில அந்த செக்ஷன் 268 சொல்றாங்க. பொது தொல்லை என்றால் என்ன என்று இந்தியன் பீனல் கோட் 1860
அண்டர் செக்ஷன் 268 268 சொல்றாங்க பொது தொல்லை என்றால் என்ன, அதற்கு தண்டனை அண்டர் செக்ஷன் 290 ஐபிஎஸ்ல சொல்றாங்க. 268 டிஃபைனிங் செக்ஷன், 290 தண்டனை பப்ளிக் நியூசன்ஸ் செய்கிறவர்களுக்கு தண்டனை. அப்ப பப்ளிக் நியூசன்ஸ் எது தொடர்பாக இருக்க வேண்டும்? பொது தொல்லை இருந்தால் எனி wrongful act affecting the public, பொதுமக்களுக்கு தொல்லையாக இருக்கிறது என்று பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அது பப்ளிக் நியூசன்ஸ் அண்டர் செக்ஷன் 268 ஐபிசி படி, அண்டர் செக்ஷன் 91 சிபிசி படி. அப்ப என்ன வகையான வழக்கு தொடுக்க முடியும்? ஒரு டிக்ளரேஷன் கேட்க முடியும், ஒரு இன்ஜங்ஷன் கேட்க முடியும், சச் அதர் ரிலீஃப், மற்ற இதர நிவாரணங்களையும் பரிகாரங்களையும் கேட்க முடியும். டிக்ளரேஷன், இன்ஜங்ஷன், சச் அதர் ரிலீஃப், இதை யார் போடுவது? பொது வழக்கு, இந்த பொது தொல்லை சார்பாக வழக்கு யார் தொடுக்க வேண்டும்? அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அட்வொகேட் ஜெனரல் with the consent of the court. அப்ப மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைமை வழக்கறிஞர் என்று சொல்லக்கூடிய அந்த மாநில தலைமை வழக்கறிஞர் என்று சொல்லக்கூடிய அட்வொகேட் ஜெனரல் கேஸ் போட முடியும். அடுத்தது யார் போட முடியும்? with the consent of the court, 2 or more persons, whether damage has been done or not to them. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நபர்கள் நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு பொதுநல வழக்கு தொடுக்க முடியும், பொது தொல்லை தொடர்பாக வழக்கு தொடுக்க முடியும். அந்த 2 அல்லது 2 நபர்களுக்கு மேற்பட்டவர்களுக்கு பொது தொல்லையால் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் பரவாயில்லை, இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, வழக்கு தொடுக்க முடியும். Any private person who sustained in damage, அவரும் வழக்கு போடலாம். செக்ஷன் 92 பப்ளிக் சேரிட்டிஸ், பொது அறக்கட்டளை. This section not to apply to Hindu religious and charitable endowments in the state of Tamil Nadu. Section 92 public charity பற்றி பேசுறாங்க. அப்ப பொது அறக்கட்டளை இருக்கும் பட்சத்தில் இந்த அறநிலைத்துறையின் மீது நீங்கள் வழக்கு போட முடியுமானா முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய Hindu religious and endowment, Hindu religious and charitable endowments in the state of Tamil Nadu, அவர்கள் மீது செக்ஷன் 92 சிபிசி படி வழக்கு பதிவு செய்ய முடியாது. HR&C இருக்காங்க, அவர்களுக்கு இது பொருந்தாது. ஏனெனில் செக்ஷன் 5 கிளாஸ் E of the HR&CE Act 1959, Hindu religious, charitable, Hindu religious and charitable endowment act 1959, இந்த அறநிலைத்துறை சட்டம் 1959 பிரிவு 5 கூறு E படி 5E section 92 CPC will not be applicable to Hindu religious and charitable endowments in the state of Tamil Nadu. மற்ற எல்லாத்துக்கும் பொருந்தும், Hindu religious and charitable endowmentsக்கு பொருந்தாது. செக்ஷன் 5E படி ஸ்கோப் ஆஃப் செக்ஷன் 92, செக்ஷன் 92 னுடைய ஸ்கோப் என்ன? இன் கேஸ் ஆஃப் பிரீச் ஆஃப் பப்ளிக் ட்ரஸ்ட், ஒரு பொது அறக்கட்டளை இருக்கிறது, அந்த அறக்கட்டளையுடைய விதிகள் என்ன? ஒரு வெப்சைட் ஓபன் பண்றேன்னு சொன்னா விஷன் மிஷன் இருக்க வேண்டும், இந்த 2 இருக்க வேண்டும். அதை போல ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், மெமரண்டம் ஆஃப் இருக்க வேண்டும். அதை போல ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன் இருக்க வேண்டும். ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னால் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் இருக்க வேண்டும், ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன் இருக்க வேண்டும். அதை போல ஒரு ட்ரஸ்ட் இருக்குதுன்னு சொன்னால் அந்த ட்ரஸ்டுக்கு அவருடைய நோக்கம், அவருடைய செயல்பாடு, இவற்றை இந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த ட்ரஸ்ட் அமைக்கப்படுகிறது, இந்த செயல்பாடுகளை செய்வதற்காகத்தான் இந்த ட்ரஸ்ட் அமைக்கப்படுகிறது என்று சொல்லி, ட்ரஸ்ட் என்று சொன்னால் அறக்கட்டளை அல்லது பொறுப்பாண்மை. இந்த பொறுப்பாண்மை
ஒரு பொதுமக்களினுடைய ஒவ்வொரு ட்ரஸ்ட் ஒவ்வொரு விஷயத்துக்கு இருக்கும். சில பேர் எஜுகேஷனுக்காக ஆரம்பித்திருப்பார்கள், சில பேர் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனுக்காக ஆரம்பித்திருப்பார்கள், சில பேர் அனாதை குழந்தைகளுக்காக ஆரம்பித்திருப்பார்கள், சில பேர் முதியோர்களுக்காக ஆரம்பித்திருப்பார்கள். அவ்வாறு ஆரம்பிக்கப்பட்ட துவக்கப்பட்ட அந்த அறக்கட்டளை, அந்த பொறுப்பாண்மை, அதனுடைய நோக்கங்களை, அதனுடைய செயல்பாடுகளை மீறி நடக்கின்ற பொழுதே அந்த ட்ரஸ்ட் மீது கேஸ் போட முடியும். அப்ப யார் வழக்கு தொடுக்கலாம்? அட்வொகேட் ஜெனரல் வழக்கு போட முடியும். பப்ளிக் நியூசன்ஸுக்கும் அட்வொகேட் ஜெனரல் வழக்கு போட முடியும். இந்த ட்ரஸ்டுக்கும் அட்வொகேட் ஜெனரல் வழக்கு போட முடியும். அல்லது 2 or more persons having interest in the trust, அந்த பொருட்பான்மை என்று சொல்லக்கூடிய அறக்கட்டளை மீது அக்கறை கொண்டுள்ள 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நபர்கள் அந்த ட்ரஸ்டின் மீது வழக்கு போட முடியும். யார் மீது இந்த வழக்கு? possessor of the trust property and also against the trustees. அந்த ட்ரஸ்ட்ல யார் யார் ட்ரஸ்டீஸாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது, அந்த ட்ரஸ்டினுடைய சொத்து யாருடைய உடைமையில் இருக்கிறதோ அந்த நபர் மீதும் வழக்கு போட முடியும். ட்ரஸ்ட்ல உறுப்பினரா இருப்பாங்க, அவங்க பேர்ல கேஸ் போடலாம். அந்த ட்ரஸ்டுக்கு ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்கு, அது ஒருத்தர் வந்து பயிர் செய்துட்டு இருப்பாரு, விவசாயம் பார்த்துட்டு இருப்பாரு, அவர் மீதும் வழக்கு போட முடியும். இதுல என்ன ரெமெடி கேட்க முடியும்? ரிமூவல் ஆஃப் ட்ரஸ்டீஸ். அந்த ட்ரஸ்டுடைய மெம்பரை வந்து ரிமூவ் பண்ணுங்க, நீக்குங்க. 2வது அப்பாயின்மெண்ட் ஆஃப் நியூ ட்ரஸ்டீஸ், புதிய உறுப்பினர்களை அப்பாயின்ட் பண்ணுங்க, நியமனம் பண்ணுங்க. 3வது ஃபார் அக்கவுண்ட்ஸ் அண்ட் என்கொயரி, இந்த ட்ரஸ்டுடைய கணக்கு வழக்கு எல்லாவற்றையும் சரிபார்க்கணும்னு சொல்லு கேட்கலாம். 4வது டு செல் த ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இந்த ட்ரஸ்டுக்கு சொந்தமான சொத்தை விற்பனை செய்வதற்காக. 5வது எனி அதர் சிமிலர் ரிலீஃப், இதை போன்று மற்ற நிவாரணங்களையும் கேட்க முடியும். விஸ்வநாத் தாகூர், AIR 1967 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1044. விஸ்வநாத் தாகூர், AIR 1967 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1044, 1044. அடுத்த கேஸ் லாஸ் 2017 வால்யூம் 2 CTC, பேஜ் நம்பர் 232. இந்த கேஸ் ஆஃப் சுவாமி சீனு சங்கர். சுவாமி சீனு சங்கர் 2017 வால்யூம் 2 CTC, பேஜ் நம்பர் 232, 232. செக்ஷன் 93. பிரசிடென்சி டவுன், ஒரு மாகாண நகரம் அதர் தன் பிரசிடென்சி டவுன், செக்ஷன் 91 இருந்தாலும் செக்ஷன் 92 இருந்தாலும் அட்வொகேட் ஜெனரல் பிரசிடென்சி டவுன் அவர் வழக்கு போட முடியும். அதர் தன் பிரசிடென்சி டவுன் என்று சொன்னால் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அல்லது அப்பாயிண்டட் பை கவர்மெண்ட் ஆபீசர், எனி ஆபீசர். செக்ஷன் 91 சம்பந்தமாக, செக்ஷன் 92 CPC சம்பந்தமாக வழக்கு தொடுக்கக்கூடிய இடத்தில் அந்த மாநிலத்தினுடைய தலைமை வழக்கறிஞர் என்று சொல்லக்கூடிய அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட் who can be sued the suit. இதுவே other than presidency town, அந்த மாகாண நகரம் இல்லாத ஒரு மாவட்டமாக இருக்கின்ற பட்சத்தில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போடலாம். அல்லது அரசால் நியமனம் செய்யப்பட்ட எந்த ஒரு அரசு அலுவலரும் வழக்கு தொடுக்க முடியும். Appointed by government, any officer can be sued the suit against the trust.